ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ பவியின் பக்கங்கள் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசுறேன் அப்டின்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. எனக்கு ரொம்ப வந்து ஃபீவர், அப்புறம் வந்து ஸ்டொமக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு 2 டேஸா இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து எப்டியாவது லைட்டா சமாளிச்சிடலாம் அப்டின்னு நெனச்சேன். பட் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் டேப்லெட் போட்டேன். இருந்தாலும் வந்து ச நைட்டு சரியா நிம்மதியா தூக்கம் வருது. பட் மார்னிங் வந்து அகெயின் வந்து ஒரு ஈவினிங்க்கு மேல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ, அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பாவ கூட்டு தான் போறேன். அவங்க வந்து ஒர்க்கு ஸோ அவங்க போயிட்டாங்க. இங்க வந்து நம்ம எடுத்தோனே உடம்பு சரியில்ல அப்டின்னா, நைட்டு கூட போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். ஸோ, அந்த மாரி பார்க்க முடியாது. உடம்பு சரியில்லனாலும் நம்ம மெயில் அனுப்பி அவங்க அப்ரூவ் பண்ணா தான் நம்மளால போய் பார்க்க முடியும். ஸோ, இன்னைக்கு வந்து போட்டாச்சு. 10:45க்கு எங்களுக்கு ஸ்லாட்டு. ஸோ, இப்போ வந்து இங்க 9:30 ஆகுது. ஸோ, நான் கிளம்ப போறோம். ஸோ, போயிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி இருந்தாலும் லைட்டா வந்து கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். இந்த ஊர்ல இந்த மாய்ஸ்சரைசர் போடாம வெளியே போக முடியாதுங்க. இங்க குளிர்னால வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ன ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். நான்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறப்ப எதுவுமே மூஞ்சிக்கு போடவே மாட்டேன். மஞ்சள் மட்டும் தான் போடுவேன். அதுவும் எங்க அம்மா வேற மஞ்சள் திரிச்சு குடுப்பாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு அந்த மாரிலாம் நெறைய போட்டு திரிச்சு குடுப்பாங்க. அது வேற இங்க திரிச்சு குடுத்துருக்காங்க. ஆனா, அங்க போடவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுல்லா வந்து பாத்ரூம் ஃபுல்லா ஒயிட் கலரு, பாத் டப்லாம் ஒயிட் கலர்ல இருக்கா, அதனால அதெல்லாம் போட முடிய மாட்டுது. போட்டோன்னா ஃபுல்லா மஞ்சள் மஞ்சளா ஆயிரும். அத கிளீன் பண்றதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு. ஓகே. லைட்டா ஒரு லிப்ஸ்டிக்க போட்டுக்கலாம். நீங்க நெனைப்பீங்க, உடம்பு சரியில்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம் போடுறேன்னு நெனைப்பீங்க. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு உடம்பு சரியில்ல நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே. ரெடியாச்சு அவ்வளோதாங்க என்னோட மேக்கப்பு. இதுக்கு மேல எதுவும் மேக்கப்லாம் போடுறது கிடையாது நான். அப்புறம் இந்த ஒரு இது ஒண்ணு இருக்குன்னே இத காணோம். அது பேர் என்னமோ சொல்லுவாங்களேங்க டிஸ்பிளாக்கா? அது ட்ரை ஆகக்கூடாதுன்னு போடுறக்கு. ஓகே. ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் நம்மளோட மேக்கப்பு. சரி கிளம்பலாமா? சரி போயிட்டு என்னன்னு சொல்றேன். பாய் பாய். ஓகேங்க. நாங்க கிளம்பிட்டோம். தாழ்னிய பார்த்தீங்களா? வண்டியில உட்கார வச்சாச்சு. சரி ஓகே போயிட்டு அங்க ட்ராம் வண்டிக்கு போறோம். ஸோ அங்க போயிட்டு ட்ராம் வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே பாய். பார்த்தீங்களா? செம்ம வெயில் அடிக்குது. வெயிலு மண்டைய பொளக்குது. பாவம் என் தாழ்னிக்கு வந்து ஜெர்கின் போட்டு விட்டேன். வீட்டுக்குள்ள வந்து குளிர் கம்மியா இருக்குன்னு நெனச்சுட்டு, அவளுக்கு ஜெர்கின வேற போட்டு விட்டேன். செம வெயில் அடிக்குது. ஆனா இந்த ஊர்ல வெயில் வந்து கம்மியா தாங்க இருக்கும். ஆனா சு தோலே பர்ன் ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா. சிக்னல் வேற போட்டுருக்காங்க. சரி போயிட்டு கூப்பிடுறேன். இங்க வந்து பார்க்கவே நல்லாருக்கும். ரோடெல்லாம் பார்க்குறதுக்கே கிளீனா வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ரூல்ஸ மோஸ்ட்லி ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் போறதுக்கு. தனியா ட்ராக் கூட விட்டுருப்பாங்க. நடந்து போறவங்களுக்கு தனியா, சைக்கிள் போறவங்களுக்குலாம் தனியான்னு. ஸோ, அதனால நம்ம கொஞ்சம் வேகமாவே போயிரலாம். ஆனா, அந்த சிக்னல் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அங்க பாருங்க ஒருத்தர் பேர் பாடியோட வராரு. ரொம்ப வெயில் இருக்கு போல அதனால அவரு வந்து கழட்டிட்டாரு எல்லாத்தையுமே.
பார்த்தீங்களா, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் என் அபி வந்து சரியான நேரத்துக்கு தான் போட்டுருக்காங்க. இப்போ இங்க மணி எத்தனைன்னு நீங்க நெனைக்கிறீங்க? இங்க மணி வந்து 9:45 ஆகுதுங்க. ஆனா எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. இந்த பஸ் பார்த்தீங்களா? இதான் வந்து டப்ளின் ஏர் கோச்சு. இது வந்து டூரு அந்த மாரி எங்கேயாவது போறாங்க அப்டின்னா, அவங்கள கூட்டு போறதுக்கு அந்த பஸ். இன்னொன்னு ஃப்ளை ஏர்போர்ட் போறதுக்கு, அந்த மாரி தான் அத வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த ஒரு ஓட்டிட்டு போற ஸ்கூட்ரு, அத நின்னுக்கிட்டே வந்து ஓட்டிட்டு போலாம். அது வந்து பேட்டரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஓட்டிட்டு போவாங்க. ஏசிய போறதுனால கெளக்கிட்டு பாத்தீங்களா? இங்க தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? 4 செவுத்துல முடிஞ்சிரும். இங்க பாருங்க, இங்க கார்டன் தான் சொல்லுவாங்க. பெருசா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா பெரிய கிரெயின் கொண்டு வந்து மேல ஏறி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. அங்கிட்டு சிக்னல் போட்டாங்க, நம்மளுக்கு போட மாட்றாங்களே. ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே தான் போடுவாங்க. வந்துட்டோம். ஆமா. இங்க பாத்தீங்களா? பிளாக்பெர்ரிஸ் பாத்தீங்களா? நாங்க வந்து முதல்லலாம் இங்கிட்டு வர்றப்ப பிளாக்பெர்ரிஸ்லாம் புடுங்கி சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. நெறைய இருக்கும். இந்த சைடு இங்க வந்தாலே வந்து பிளாக்பெர்ரிஸ் தான். இங்க இருக்கு பாருங்க. ஆனா இங்க பறிக்கவே மாட்டாங்கங்க. காஞ்சே போயிரும். நம்ம வந்து நெருங்கிட்டோம். ட்ராமண்டி ஸ்டேஷனுக்கு போகுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம போய் நம்ம அடுத்ததுல போய்க்கலாம். இது நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாத்தீங்களா? பெரிய அது வந்து ஒரு காலேஜு. அது ஒரு மெடிக்கல் காலேஜு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு பெரிய பார்க்குங்க. செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் ஸ்க்ரீன் பார்க்கு. ஒரு நாள் வந்து நான் உங்கள கூட்டு வரேன் இந்த பார்க்குக்கு. நாங்க அடிக்கடி வந்திருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் வேலை நிமித்தமா எங்கிட்டு போக முடியல. இப்போ வந்து நல்லாருக்கும். பூக்கள்லாம் பூத்திருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து வசந்த காலம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால. இங்க பாருங்க. நல்லா இருக்கா? ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே. உள்ள உட்காந்தா வரவே முடியாது. தாழ்னி பாப்பாலாம் வந்து போனான்னா, மேடம் பாருங்க சந்தோஷமாயிருச்சு அவளுக்கு. பாத்தீங்களா? குப்பை, பிளாஸ்டிக் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருவாங்க. காலைல வருவாங்க அதுக்குன்னே. இங்கன்னா வந்துட்டோம். அ எனக்கு வேற இங்கிலீஷ் வேற கொஞ்சம் தடிகிற தத்தம் தான் தத்தம் தான் பேசுவேன் நானு. எங்க எங்க ஹஸ்பண்ட்ட சொல்லி, "நீங்க எழுதி குடுங்க. நான் போய் படிச்சுட்டே போறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எந்த கேள்வி டாக்டர் அம்மா கேட்டாலும் ஒரே பதில் தான். ஆமாடி தங்கம். Yep, yep, originate. I know the parks for it, so if you listen on around you. நம்மளுக்கு போறது வந்து 2 மினிட்ஸ் போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? கிரீன் பிரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா? 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல வந்து வந்துரும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாமா? வாங்க. நம்மகிட்ட கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து டிக்கெட் வந்து இதில தான் எடுக்கணும். ஸோ இதில போயிட்டு இப்படி இப்படி டேப் பண்ணா போதும். எடுத்துட்டாங்க நம்மளோடது. ஆடியோ இருக்கு. அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க. நம்ம தமிழ் பையன்னு நெனைக்கிறேன். இது பார்த்தா வேர்வைங்க. நம்மளுக்கு அதான் வரவே வராது. நடந்து என்னால வந்துருச்சுங்க. சரி பரவால்ல. எக்சர்சைஸ் பண்ணி வர வேண்டியது தானா வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அ எனக்கு இங்கிலீஷ் வந்து தத்து தான் பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். அவங்க பேசுறது நம்மளுக்கு சுத்தமா புரியாது. நேட்டிவ் ஸ்பீக்கரு. ஆனா இருந்தாலும் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பேசிருவேன். பட் எனக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு வந்து
ரொம்ப கஷ்டம். அதனால என் ஹஸ்பண்ட்ட சொல்லி நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். பட் அவங்க வந்து வரமாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு வேலை இருக்குன்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எழுதி குடுங்க என்னலாம் சொல்லணும் அப்டின்னு. ஸோ போறப்ப எக்ஸாம் மாரி படிச்சுட்டே போகணும். அப்புறம் அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து என்ன பதில் படிச்சோமோ அத சொல்லணும். நம்ம தலைவர் பண்ற மாரி நம்ம அதே தான் பண்ணணும். ஸோ பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்ப்போம். சரி ட்ராம் வண்டி வரட்டும். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் இது வந்து சிட்டிலருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கு. அதனால வந்து இந்த சாமண்டில போற மாரிக்கு இங்கலாம் ஃபுல்லா வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாஸ் தான். ஐடி செக்டர்ஸ் சொன்னாங்க. மேஷன் வீட்டுக்குரிய எல்லாருமே இறங்கிட்டாங்க. நாம போறது தான் சமிட் நாம ஆக்கி இருக்கு. யாராச்சும் உள்ள வராங்க அப்படின்னு ஸ்டாப் பண்றதுன்னா, அதுவே வந்து அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. டிரைவர் முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா? இங்க வந்து டபுள் சைடு இருக்கும். முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்து ஓட்டுவாங்க. பின்னாடியும் வந்து ஓட்டுறது இருக்கும். ஸோ அப்படி போறப்ப அங்கிட்டாக்குல ஊத்துவாங்க. இப்படி போறப்ப இங்கிட்டாக்குல ஊத்துவாங்க. அதுதான் ஒரு இந்த ஆள் மாறுறாங்க. டிரைவர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. ஃபுல்லா ஓட்டியிருப்பாங்கல்ல. அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால கிளம்புறாங்க. வேற ஒருத்தவங்க வருவாங்கன்னு நெனைக்கிறேன். வந்துட்டாப்புல. இன்னொரு டிரைவர் அவங்கனாச்சு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? கிளம்பிட்டாங்க ஓட்ட. இனி இவங்க தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஓட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஷிஃப்ட் வந்து காலையில 9 மணி 10 மணிக்கு தான் முடியும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட் ஆச்சு. போனோனே நம்ம தான் பார்ப்போம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இருக்கும் டைம். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி போயிருவேன்னு நெனைக்கிறேன். 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிருவேன். கிளம்பிட்டாங்க. கிளம்புனோனே இவங்க எல்லாத்தையுமே போட்டு வைக்குவாங்க. நம்ம வந்து வந்தாங்க ஒருத்தவங்க செக் பண்றதுக்கு ஆஃபீசர். யாரோ வந்து டிக்கெட் எடுக்காம போயிருப்பாங்கன்னு உள்ள வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து பண்ணிட்டாங்களா, தலைவர் வண்டி எடுக்க போறாப்ல. வண்டி எடுத்துட்டாங்க. வந்தா வந்து ஆமா அடுத்ததுல போலாம். பாப்பா வேற இனிமே அவ பொறுமைய வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க எல்லாருமே. அதான் சொன்னேன்ல ஒருத்த ஆஃபீசர் வந்து வந்தாங்க. செக் பண்றதுக்கு யாரோ வந்து வெளியில வந்து டிக்கெட் எடுக்காம வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உள்ள டப்புன்னு வந்தாங்க. நான் வந்து உள்ள ஏறல போல. அதனால ஆபிசர் வந்து மொக்கா வாங்கிட்டு வெளிய போயிட்டாரு. இங்க வருவாங்க. திடீர்னு வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து மிஷின் வச்சிருப்பாங்க. நம்ம அங்க கார்டு எடுத்தோம்ல செக் பண்றதுக்கு. ஸோ அந்த கார்டுல அந்த கார்ட வந்து நம்மட்ட வாங்கி பார்ப்பாங்க. அதுல வந்து நம்ம காசு எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. வாங்கி போட்டுருவாங்க. இவ்ளோ ஃபைனு இவ்ளோ போட்டுருப்பாங்களே. அதிலயே போட்டுருந்தாங்க. €50 ஃபைனுங்க. €50ன்னா எவ்வளோங்க? ரூ. 5000. 2 €, €200 டிக்கெட்டுக்கு ரூ. 5000 குடுக்க முடியுமாங்க? வேற கூடவே நம்ம டிக்கெட் எடுத்துட்டே வந்துரலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. முன்னாடி போறப்ப திருப்பதில வந்து இதாங்க நம்ம எங்க பார்த்தாலும் மரமா இருக்குங்க. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. இந்த மரங்கள்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மளால தாங்க முடியாது. பார்த்தீங்களா ஃபுல்லா வந்து ஐடி செக்டார்ஸ் தான். ஃபுல்லாவே கம்பெனிஸ் தான். தான் ரேட் அதிகமாக்கி வீடுடைய அதிகமா இருக்கா. அங்க பார்த்தா சொல்லுவோம் இதான் சிட்டி வந்து வெளிய இருக்குது. இங்க தான் வீடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இத வந்து எங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க தானே வந்து அதிகமா வந்து ரேட் வாங்குவாங்க. சீக்கிரம் வெயிலா இருக்கா? இப்ப மீனோட இடம் ஒரு சென்டர் 10 இப்ப நாங்க அந்த சென்டர் 10 வந்தாச்சு. இந்த ஆடு போட்டு பண்ணியிருக்கா. வயிறு வலிக்குதுங்க. முன்னெல்லாம் போட்டு பார்க்கலாம். அழகா இருக்குல்ல இந்த பில்டிங்கு. ஃபுல்லாவே இங்க கிளாஸ் தான் வச்சிருப்பாங்க. உட்டன் கிளாஸ் வச்சு தான் இங்க இருக்கிற வீடுல. Fish, good fish. So
வந்துட்டோம், 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 வந்துட்டோம். இக்கபோங்குதுங்க. நிச்சப்பபுக்க ஜிவாசி ஜிரக்கிரிக்கா. இது ஜுராசிக்கிறது என்னதுன்னா, பேஸ் ஒண்ணு ஆனிய வந்து நாங்க வேற இந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு பிளான் பண்ணி கேட்டுருந்தோம். ஆனா வந்து எங்களுக்கு கிடைக்கல கேட்டாங்க. அது நான் ஒரு தனியா சொல்றேன் உங்களுக்கு அவ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஓகேவா? சரி நாங்க வந்துட்டோங்க. நாங்க உள்ள போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன் உங்கள்ட்ட. பாய்.